கார்த்திக் தனுஷ்கோடி வழக்கறிஞருங்க. இந்த பரிதாபங்கள் சேனல் வந்து லாஸ்ட்டாக வந்து சொசைட்டி பாவங்கள்ன்ற அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தா முக்குளத்தூர் சமுதாயத்தை வந்து ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரியும் அவங்கள வந்து ஒரு நகைச்சுவையாகவும் அவங்களோட மாண்பை கெடுக்கிற மாதிரியும் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது வந்து வன்முறையை வந்து தூண்டுற மாதிரி இருக்குது. சமீபத்தில் நடந்து முடிந்த கவின் அப்படின்றதோட கொலை வழக்கை வந்து இதில் சம்மந்தப்படுத்தி அந்த கவினுக்கு வந்து நீ முகத்தில் வந்து மிளகாப்பொடி போட்டு அருவா வச்சு தானே வெட்டினா, நீங்கள் 2 பேரும் வந்து நேருக்கு நேரம் அருவா வச்சு வெட்டிக்கிற வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களும் சரி கிராமப்புறங்களும் சரி இது வன்முறை வந்து இந்த வீடியோ பார்க்க வந்து இரு சமூகத்திற்கிடையே வந்து வன்முறையாக மாறும். இது வந்து 2 குடும்பங்களோட தனிப்பட்ட விரோதங்க. இது வந்து விரோதம் அப்படின்னா அவங்க காதல் விவகாரத்தில் காதல் பண்ணுறதும் அவங்களோட விருப்பம், அவங்க பொண்ணு கொடுக்கலன்றது இரு குடும்பம் சார்ந்த ஒரு விஷயம். இது 2யுமே வந்து சமூகம் சார்ந்த பிரச்சனையாக மாற்றுறாங்க. இதில் வந்து இது 2 சமூகத்துக்கிடையே நடந்த பிரச்சனையே கிடையாது, 2 குடும்பத்துக்கிடையே நடந்தது. இதை இந்த மாதிரி வந்து சேனல்கள் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங் என்னன்னு பார்த்துட்டு அதை வந்து வைரலாக்கி காசாக்குறதுக்காண்டி இந்த இரு சமூகத்தையும் வந்து மோதலை உண்டாக்கக்கூடிய சூழலை உருவாக்குறாங்க. அதில் பர்டிகுலராக முக்குளத்தூர் வந்து தேவர் ஜெயந்தி போகிறது சொல்லி ஒரு கேலி கிண்டல் பண்ணுறதும், மற்றது வந்து இந்த படித்தாலுமே இப்படி இருப்பாங்க, பெருசாக படிக்க மாட்டாங்க, நாங்கள்லாம் தேவர் சமூகத்தை சார்ந்தவங்களாம் பெரிய கல்வியறிவே இல்லாதவங்க மாதிரி சித்தரிக்கிறாங்க. இந்த தேவர் சமூகம் வந்து முதலமைச்சரை பார்த்துருக்குது, பல IAS IPS ஆஃபீஸரை பார்த்துருக்கு, பல ஜட்ஜஸ் இருக்கிறாங்க, பல கல்வியறி இருந்தது. மதுரையில் வந்து முக்குளத்தூர் இலவச கல்வி மையம் நினைச்சு இது வரைக்கும் 5000 பேருக்கு மேலே வந்து போலீஸ் ஆக்கியிருக்கும், ஒரு 3000 பேருக்கு மேலே ரெவன்யூ அமைச்சிருக்கேன். யார்கிட்டையும் எந்த பணமும் வாங்காமல் மாற்று சமுதாயத்தில் வந்து உடல்நலம் குன்றியவங்களோ விதவைகளோ இந்த மாதிரி வந்தால் கூட நாங்கள் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணி அவங்கள அரசு அதிகாரிகளாக மாற்றிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி கோபி, சுதாகர், டிராவிட் இவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த எபிசோடு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இந்த கோபி, சுதாகர், டிராவிட் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யணும், இந்த வீடியோ வந்து உடனே டெலீட் பண்ணணும், இந்த பரிதாபங்கள் சேனலை வந்து நிரந்தரமாக தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் கேட்டுக்கிறேங்க. இது பொதுவாக வந்து இந்த தேவர் ஜெயந்தி இந்த மாதிரி கயிறு கட்டுறது இந்த மாதிரி வந்து இது வந்து எங்களோட கலாச்சாரத்தில் ஒன்றுங்க. பர்டிகுலராக இது பண்ணாங்க. அது பத்தாததுக்கு இந்த கவினோட கொலையை வந்து இதை மெர்ச் பண்ணுறாங்க. இந்த வெட்டினது வந்து சுஜித்தோட வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி அதில் எல்லாம் அதை பார்த்தாவே தெரியும். சில விஷயங்கள் வந்து நீங்கள் டைரெக்டாக மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து அவங்களோட சுயலாபத்துக்காண்டி பண்ணுறது. இப்போ இவங்களே வந்து க்ரௌடு ஃபண்டிங் சொல்லி சீட்டிங் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்காங்க. அதை பற்றி பேச வேண்டியதானே. இந்த கோபி, சுதாகர் இவங்களாம் வந்து இப்போ பொதுமக்கள்கிட்ட வந்து படம் எடுக்கிறோம்னு சொல்லி பணம் வசூல் பண்ணிட்டு ஏமாற்றிருக்காங்க. அதை பற்றி பேச மாட்டாங்க. மாற்று சமுதாயத்தில் வந்து எத்தனையோ இது வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள அவங்க தலைவர்கள்லாம் பேசும்போது வந்து இந்த சமுதாயத்துக்காரங்களை வெட்டுங்க, அவங்கள கட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்படி ஏதாச்சும் நாங்கள் எதுவும் பேசியிருக்குமா? நாங்கள் இன்றைக்கி வந்து படிப்பு தான் உயர்த்தும், நல்ல நிலையை கொண்டாருன்னு சொல்லி சொல்கிறோம். நாங்கள் எந்த வன்முறைக்கு இதெல்லாம் போகிறதில்ல. எங்களோட மன நோகிற மாதிரி அப்படி நடந்துக்கிறாங்க. அதனால் உடனே அவங்களோட வீடியோ டெலீட் பண்ணணும், இவங்க மேலே வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டோம். சார், குரு பூஜை வந்து அந்த சமுதாயம் சார், குரு பூஜைன்றது வந்து முதல்ல வந்து பிறப்பும் இறப்பும் ஒரே நேரத்தில் நடந்த அந்த பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு மென்ஷன் பண்ணி அங்கே ரெகுலராக நாங்கள் தான் எப்போயுமே அதை பண்ணிக்கிட்டு வந்தது. காலப்போக்கில் இன்றைக்கி வர்றவங்களே நேற்று செத்தவங்க கூட இன்றைக்கி குரு போயிச்சாங்கன்னா அது அவங்களோட விருப்பம் வந்து இதாக இருக்குது. இது வந்து அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே கரெக்டாக எல்லாருக்குமே வந்து தெரியும். நீங்கள் ஒரு சோசியல் மீடியா வரைக்கும் எல்லாத்துலேயுமே பாருங்கள், அவங்க வந்து எங்கள் சமுதாயத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குது. நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி டெய்லி அதை வச்சு நிறைய மீம்ஸுகளும் வீடியோக்களும் இதை பற்றி வந்துக்கிட்டு இருக்குது. சண்டை வந்து இதனால் பல கேஸ்கள் ஆகும். இவங்க எங்கேயோ ஒரு ஓரத்தில் வருமானத்துக்காண்டி வீடியோ பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சு இருந்துக்கலாம். ஆனால் மற்றவங்க பாவம் களத்தில் இருக்கிறவங்களும் அங்கங்கே இருக்கிற அப்பாவி பொதுமக்கள் தான் இதனால் பாதிக்கப்படுவாங்க, வன்முறையில் கேஸ் ஆகி எல்லாம் இருப்பாங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதுன்றது தானே முன்னெச்சரிக்கை அந்த நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். சார், பர்டிகுலராக அதில் வந்து குரு பூஜைன்றது அதெல்லாம் மென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கவினோட வழக்கையும் இதில் மெர்ச் பண்ணி காட்டணும். நீங்கள் உங்களோட கற்பனை தெரியல, நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க, அதை யாருமே கேட்க போகிறதில்ல. நீங்கள் கற்பனையாக ஒரு எபிசோடு விடுங்க, நகைச்சுவை பண்ணுங்கள், அது நல்லது, அது மக்கள் விரும்புகிறாங்க, போயிட்டு போகுது. நீங்கள் ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க, ஒரு கொலை நடந்திருக்குது, பாவம் 2 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்தவர் சரி வெட்டினவர் சரி 2 சைடுமே பாதிப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து இதில் இவங்க ஆதாயம் தேடுறதுக்கு என்ன விஷயம் இருக்குது? இப்போ இறந்தவர் குடும்பமாக இருக்கட்டும், வந்து இதை பார்க்க அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்காதா? அது இப்போ அவன் இந்த வெட்டினா இருக்கு, அவங்க அப்பா வந்து அந்த அக்கரன்ஸில் இல்லை, அழுத்தத்தின் கர்மா சேர்க்க. நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு எஸ்ஐ அவருக்கு சட்டம் தெரியும். வந்து தன் பையனை போய் நீ வெட்டிட்டு வான்னு சொல்லி இந்த கொலைக்கு உடந்தையா இருப்பாரா? அப்படி இருக்கவர் அவரே செஞ்சுட்டு போயிருக்க மாட்டாரா? அதுக்கு எப்படி அவர் உடந்தையா இருப்பார்?
சார் இன்னைக்கு இன்ஸ்டால் வந்து எல்லாருமே போகிறாங்க சார், ஹீரோ கூட தான் அங்கங்கே அருவா வச்சு போகிறாங்க. அப்போ அவங்களாம் வன்முறைக்கு வருவாங்களா சார்? இன்னைக்கு ஒரு வியூஸ் கிடைக்குது, ஒரு லைக்ஸ் கிடைக்குன்னு சொல்லி போடுறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி ஆயிருமா? அது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அவர் போட்டு போஸ்ட் அப்படிதான் சார் போட்டுருக்காங்க சார். எல்லாருமே போடுறாங்க. இப்போ விஜய், சூர்யா எல்லாமே இருக்கட்டும் பண்ணல அவங்க சினிமா சார். அதே தான் சார் இதுவும், அதே தான் ரீல்ஸ் எதை பேஸ் பண்ணி போடுறாங்க? நான் இதை செய்ய போகிறேன்னு சொல்லி முன்கூட்டி ட்ரெய்லர் காட்டுறாங்களா யாரும்? அவர் போட்டு தான் அதுக்காக சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் அதை மெர்ச் பண்ணுறாங்க. இதை விசாரணையில் சொல்லியிருக்காங்களா? எந்த விசாரணையாச்சும் போலீஸோட அறிக்கையில் இருக்குதா? இவர் வந்து சொல்ல பார்த்துருப்பீங்க, பட்டாக்கட்டியோட போஸ்ட் போட்டவங்க, அது மாதிரி அந்த பட்டாக்கட்டி கேக் வெட்டினவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரெஸ்ட் பண்ண நீங்க பார்த்துருப்பீங்க. அது மேலே வழக்கு போடுறாங்க சார். அதை அப்புறம் தவறு தானே சார் அது. சார் இப்போ நான் வந்து சார் வயலன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம், வயலன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். இது வந்து அவங்களோட லைக்ஸ்க்கு அனுப்புறது அறியாமையில் செய்கிறது. அதை சொல்ல வரேன் நான். இப்போ இதே வந்து சினிமாவில் சொல்லலாம்ல. நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து சார் இருங்க சார், வன்முறை ஆயுதங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க, இது சமுதாயத்தை கெடுக்கும், நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுங்க, ஒரு படிப்பு இது நாளை தொழில் பண்ண, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க. அது சொல்ல மாட்டாங்க, படம் ஓடாது. எவனையாச்சும் வெட்டணும் அப்பா வெட்டணும், அதை பார்த்து மக்கள் வந்து அதை வெட்டி இவங்க வெட்டிட்டு சாகணும். அது வந்து மக்களோட இது. அதைத்தான் இப்போ சொல்கிறேன், அந்த பரிதாபங்கள் சேனலில் இந்த கொலையை முன்னுதாரணமாக வச்சு ஒரு கான்செப்டாக வச்சு செய்கிறதுனால அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. அடுத்து இருக்கு அப்பாவிங்க இதனால சண்டை போட்டு சாவாங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறோம் சார். இப்போ கமிஷனர் அவங்கள்ட்ட புகார் கொடுத்துருக்கோம். கமிஷனர் லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு நான் வழக்கு பதிவு செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வழக்கு பதியாத பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.